ஏகம் உரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணரே, ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே, சோதி அந்தம் ஆயினாய் சோதி உள்வோர் சோதியாய், கீதம் வந்த வாய்மையால், கீதம் வந்த வாய்மையால், கிளதருக்கினார்களால் ஓதி வந்த வாய்மையால், நன்றுரைகள் ஆகுமே. ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைகள் ஆகுமே. திருச்சிற்றம்பலம். சத்தியாய் சிவமாய், சத்தியாய் சிவமாய் தனி பரமுத்தியான முதலை துதி செய்ய, சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய உட்பாதமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உணவாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருந்துருணையினாலும், அருபான்மை நாயன்மார்களது குருவருடினாலும், பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு அருள் செய்த குருவருளையும் குருவருளையும் போற்றி பணிந்து கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறது. அன்பர்களே, பரஞ்சோதி முனிவர்கள் செய்த திருவிளையாடற் புராணத்தில் நாம் இறைவனுடைய அளப்பெரும் கருணையினாலே 14 காண்டங்கள் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல பரம்பொருள் இந்த ஜென்மத்துல நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அது 15வது படலமாக நாம் சிந்திக்க இருப்பது மேருவை செண்டால் அடித்த படலம். மகாமேரு அது நாம் பார்த்ததில்லை. ஆனால் சிவபெருமான் திரிபுரம் எரித்த பொழுது அது சிவபெருமானுக்கு வில்லாக இருந்ததாக திருமுறைகளிலே நமக்கு அருமையாக கூறப்படுகிறது. அப்படி திருமுறைகளிலே வில்லாக இருந்ததை கூறப்படுகிற அந்த மகாமேரு மலைக்கு ஏதோ ஒரு தன்முனைப்பு இருந்ததாக புராண இறுதியிலே பார்க்கிறோம். அந்த தன்முனைப்பை நீங்கும் பொருட்டு இறைவன் அவருடைய அருமை திருக்குமாரன் உக்கிரவெழுதி இறைவன் கொடுத்த செண்டால் அடித்த பகுதியை 41 பாடல்களிலே பரஞ்சோதி முனிவர் அளவுபட காட்டுகிறார். அதனுடைய கதை சுருக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அதில் முதல் பாடல் அண்டர் அஞ்ச
அவர் உழந்த அமரர் கோனை அரசர் கோன் மண்டலம்பும் மௌலி சிந்த வளை எறிந்து வெம்புறம் கண்ட வண்ணம் இன்னது அன்ன அரசர் கோன். அரசர் மன்னர்கள், மன்னர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர். நாம தெரிந்தவர்கள், நமக்கு தெரிந்த கோன் யாரு? ஊழியர் கோன். அவர்தான் நமக்கு சீர்காழிப்பதியினுடைய தலைமை மன்னர். சைவர்களுக்கு சிவராஜதானிக்கு அவர்தான் மன்னர். ஊழியர் கோன் வெப்பு ஒழித்த புகலியர் கோன். இந்த புகலியர் கோன் தான் பூழியர் கோனுடைய வெப்பை ஒழித்தவன். அந்த புகலியர் கோனைத்தான் இங்க அரசர் கோன் என்று பரஞ்சோதியார் காட்டுகிறார். பாண்டிய மன்னனுடைய வெப்ப நோயை தீர்த்தவர் புகலியர் மன்னர். 2 பேரும் மன்னர்கள். அவர் சீர்காழிக்கு மன்னர், இவர் பாண்டிய நாட்டுக்கு மன்னர். அந்த மரபில் இருப்பவர் தான் அரசர் கோன். தேவர்கள், அதாவது பாண்டிய நாட்டுக்கு மன்னர். அவர் என்ன செய்தார்? அமரர் உழந்த அமரர் கோனை, தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அமரர் கோன், அமர் உழந்த அமரர் கோனை. 2 சொல்லு பாருங்க. ஒண்ணு அமரர், இன்னொன்னு அமரர். நல்ல இந்த தமிழ்ல தான் இந்த சொல்லாட்சியை பார்க்க முடியும். வேற மொழிகள் இப்படி இருக்கா என்பது தெரியாது. அமர் என்றால் போர், அமரர் கோன் என்றால் அமரர் தேவர்கள். ஆக தேவர் கோனாகிய இந்திரன் அரசர் கோனாகிய உக்கிரவழுதியோடு போர் புரிந்து தோல்வியுற்றார். அரசர் கோன் அமர் உழந்த அமரர் கோனை அஞ்ச, தேவர்கள் எல்லாம் அஞ்சுமாறு வண்டு அலம்பும் மௌலி சிந்த, நல்ல வண்டுகள் ஒலித்து தேனை எடுக்கக்கூடிய மாலையை சூடியிருக்கிற பாண்டிய மன்னன் வளை எறிந்து வெம்புறம், வளையை எறிந்து அந்த திகிரிப்படையை அவன் மேல் விட்டு புறங்கண்ட திருவிளையாடல் இன்னது இதுவாகும். என்ன அழகா காட்டுறார். எனவே அரசர்கோன் அமருளந்த அமர்கோனை அஞ்ச வண்டலம்பும் மௌலி சிந்த வளையறிந்த வெந்து புறம் கண்ட வண்ணம் இன்னது அன்ன கன்னி நாடன். அதே போல அந்த பாண்டிய நாட்டினுடைய கன்னி நாட்டினுடைய மன்னனாகிய உக்கிரவழுதி மேருவில் சென்றெறிந்து வைப்பு எடுத்த மகாமேரு மலையின் மேல் செண்டை எறிந்து, அந்த மகாமேரு மலையில ஒரு வைப்பு இருக்கிறது, சேமநிதி. அந்த வைப்பெடுத்த செயல், அவன் எப்படி போய் அந்த வைப்பை எடுத்தான் என்பத செயலை நன்கு செப்புவார், நல்ல முறையில நான் கூறுகிறேன் என்று அந்த முனிவர்களுக்கு மத்தியில ஒரு முனிவர் சொன்ன வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அருமையான சொல்லாற்றுங்க. அமரர் உழந்த, உழத்தல் என்பது வருந்தி செய்தல் எழுதியிருக்கிறார். நமக்கு திருமுறைகள்ல உழப்பு வேறு, உழைப்பு வேறு. உழத்தல் என்பது வருந்தி செய்தல். அப்படி அந்த அமரரை போரில் வருந்த செய்தார் பாண்டிய மன்னன் என்று அருமையாக இந்த முதல் பாடல்ல காட்டுகிறார். 2வது திருப்பாடல் மன்னவன் தனக்கு முன்னர். 2வது பாடல் மன்னவன் தனக்கு
முன்னர் மலைய வெற்பின் முனிவர் போர் சொன்ன திங்கள் விரதம். சென்ற பாடல்ல சோமாவார விரதத்தை பற்றி விரிவாக காட்டினார். அந்த சோமாவார விரதத்தை முனிவர் கோன் சொன்ன திங்கள் விரதம். முனிவர்கோன் யாரு? அகத்திய முனிவர். எல்லா முனிவர்களுக்கும் தலைமைத்தன்மை உடையவர். அந்த முனிவர் தமிழ்ல யாரிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டார்? முருகப்பெருமானிடத்தில் தெரிந்து கொண்டார். அகத்திய முனிவனுக்கு ஓத்து உரைத்தோன் என்று உமாபதி சிவம் சிவபிரகாசத்துல அருமையா காட்டுகிறார். அந்த வரலாற்றை மன்னவன் தனக்கு முன்னர் மலைய வெற்பின் முனிவர் கோன், எல்லாம் கோன் கோன்னே வருது பாருங்க. எல்லாம் அரசத்தன்மை உடையவர்கள். நாமளும் கூட மன்னவனுடைய மகன்தானே, நாமளும் மன்னவன் மகன்தான். அதனால் ஆசிரிய பெருமகனார் எல்லாம் கோன் என்று காட்டுகிறார். மன்னவன் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த உக்கிரவழுதி, இந்திரனை போரிலே தோற்கடித்த உக்கிரவழுதி. அவர் மலைய வெற்பின் முனிவர் கோன், அதாவது பொதிகை மலையிலே வாழக்கூடிய முனிவர்களின் தலைவனாக போற்றப்பெறுகிற அகத்தியர்கோன் சொன்ன விரதம் அன்று தொட்டு நோற்று. அகத்திய முனிவரிடத்துல சேரரும் சோழனும் பாண்டியனும் நாட்டில் மழை இல்லாமல் மக்கள் உயிர்களும் பயிர்களும் வாடியது. அப்பொழுது அதற்கு என்ன காரணம் என்று அறிவதற்காக பொதிகை மலைக்கு போய் அகத்திய முனிவரை வணங்கி, சுவாமி எங்கள் நாட்டில மழை இல்லாத காரணம் என்னன்னு போன படலத்துல பார்த்தோம், சென்ற படலத்துல. அப்பொழுது அவர்கள், நீங்கள் இந்திரன் உலகத்துக்கு சென்று இந்திரனை வேண்டுங்கிறார். இந்திர லோகத்துக்கு எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. சோமாவிரதத்தை கடைபிடியுங்கள் என்று அகத்திய முனிவர் தமிழ்நாட்டு மூவேந்தர்களுக்கு அருள் செய்ததாக பரஞ்சோதியார் காட்டுகிறார். அந்த மூவேந்தர்ல ஒருத்தர் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்தார்? முனிவர் கோன் சொன்ன திங்கள் விரதம். திங்கள் விரதம்னா சோமாவார விரதம். அன்று தொட்டு நோற்று. எப்ப அகத்திய முனிவர் சொன்னாரோ அன்னையில இருந்து திங்கட்கிழமை சோமாவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். யாரு? பாண்டிய பேரரசு உக்கிரவழுதி. அன்று தொட்டு அவர் நோற்று வந்தார். அப்பொழுது அந்த சோமாவார விரதத்தினால கிடைக்கப்பெற்ற பயன்கள்ல ஒரு பெரிய பயனை காட்டுகிறார். அந்நன்னலம் செய் பேரு போல. அந்த சோமாவார விரதத்தை அன்று தொட்டு அவன் கடைபிடித்து வருகவும், அந்த விரதம் நல் நலம் செய் பேரு. அந்த விரதம் நல்ல விரதம். நல்ல விரதம் நல்ல பயனை கொடுக்கும் இல்லையா? பாலாறு பால் போல இனிக்கும், உப்பாறு போல இனிக்கும். அது மாதிரி அது நல்ல விரதம். அதனால் அவ்விரதம் நல் நலம் செய் பேரு போல. அந்த நல்ல விரதம் அதனுடைய பயனை கொடுப்பது போல நங்கை காந்தி மதி வயிற்றில். உக்கிரவழுதியினுடைய மனைவி காந்திமதி. அந்த காந்திமதியினுடைய திருவயிற்றில் உன்னரும் சயங்கொன் மைந்தன் ஒருவன் வந்து தோன்றினான். அருமையான சொல்லுங்க. உன்னரும் சயங்கொன் மைந்தன். உண்ணுதல் என்றால் நினைதல் என்று பொருள். நினைதற்கரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு புதல்வன் ஒருவன் வந்து தோன்றினான். காந்திமதி உக்கிரவழுதியினுடைய மனைவி பாண்டிய நாட்டினுடைய ராணிக்கு
மகப்பேறு வாய்க்க. எதனால் மகப்பேறு வாய்க்கப்பட்டது? சோமாவார விரதத்தால் வாய்க்கப்பட்டது. நல்ல பிள்ளை பேர் எதிர்பார்ப்பவர்கள் சோமாவார விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அது எப்படி பையன் கிடைத்தான் என்று அருமையா பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். உன்னற்கு அரும் சயம் கொண் மைந்தன். மைந்து என்று சொல்ல வலிமை என்ற பொருள். மிக வலிமையுடைய ஒருவன், ஒப்பற்ற ஒருவன் வந்து அவன் உதித்தான். அப்படி மைந்தன் கிடைத்த மகிழ்ச்சியில உக்கரவழுதியும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு இருந்தார். நமக்கே பாண்டிய மன்னனுக்கு காந்திமதிக்கும் பிள்ளை பேர் என்றால் கொஞ்சம் உள்ள மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. நம்ம பாண்டிய நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்காதா? ஆமா. பயந்தனை பயந்த தென்னன் மைந்தனை பயந்த போதியந்து வைத்து நகர் கழிப்ப. மூணாவது பாடல். இனிதிருந்த புறவலன் பயந்தனை பயந்தது என்ன? பயந்தன் என்றால் நல்ல வெப்ப காலத்துக்குரியவன், வேனிலுக்குரியவன். பயம் தன், அதாவது பயந்தனை என்றால் வேனில் காலத்துக்குரிய மன்மதன். அந்த மன்மதனை பெற்றாற் போல மைந்தனை பயந்த போது, பயந்தல்னா பெற்றல் என்று பொருள். எனவே நல்ல புதல்வனை பெற்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற காலத்தில் நயந்த போது இயைந்து இயந்து வைத்து கழிப்ப, இயந்து வைத்து நகர் கழிப்ப. அந்த புதல்வனை பெற்ற மகிழ்ச்சியால மன்னனும் நகரத்தில் இருப்பவர்களும் இயம் துவைப்பு. இயம் என்றால் பலவிதமான இசைக்கருவிகள். அது சுவாமி புறப்படுகிற பொழுது பன்னியங்கள் இசைப்ப என்று தேவாரத்துல சொல்லாட்சி வருவதை பார்க்கலாம். நம்முடைய சேக்கிழார் பெருமானு கூட திருவாரூர் நகர சிறப்பை சொல்லுகிற பொழுது பல்லியங்கள் முழங்க, பல வகையான ஒலி கருவிகள். குழந்தை பிறந்த அந்த மகிழ்ச்சியில அவர்கள் ஈயம் துவைத்து கழிப்ப, நல்ல சத்தத்தை உடைய இசைக்கருவிகளை வாசித்து மகிழ இனிதிருந்த புறவலன், இனிதாக வாழ்ந்தான் உக்கரவள்ளி. அந்த நேரத்தில் சயம் தழைக்க இந்திரன் சயந்தனை பயந்த நாள். இந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவர்களின் தலைவன் வெற்றி பெறுக. அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவருக்கு பேரு சயந்தன் என்று பெயர். இந்த சயந்தன் இந்திரனுக்கு இருந்த வரலாறெல்லாம் கந்த புராணத்துல நாம் விரிவாக பார்க்கலாம். அப்படி சயந்தனை சயம் தழைக்க இந்திரன் சயந்தனை பயந்தான். நல்ல வெற்றி பெறுக. இந்திரன் சயந்தன் என்கிற மகனை பெற்று அவன் பெரிய மகிழ்ச்சி அடைந்தான். வியந்தகத்த இடை அடைந்த இன்பம். வியந்து நல்ல பிள்ளை பெற்றதால அகத்தடைந்த இன்பம், மிகவும் வியப்புற்று உள்ளத்திலே மகிழ்ச்சி போல மகிழ்ச்சி எய்தினான். மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்தான். இந்த மகிழ்ச்சி குழந்தை பிறந்தவுடனே, குழந்தை பிறந்தவுடனே அவருக்கு பெயர் சூட்டு விழா. அது நாமகரணம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். அதை 4வது பாடலிலே ஆசிரியர் காட்டுகிறார். தென்னர் ஏறு சாதகாதி செய்து. தென்னர் என்ற சொல்லுக்கு ஒன்று பாண்டியன் ஒரு பொருள், இன்னொன்று அழகன் ஒரு பொருள். சிவபெருமானுக்கு தென்னன் தான் பேர். தென்னன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவாய் என்று மணிவாசக பெருமான்
திருவாசகத்திலே அழகாக போற்றுகிறார். தென்னன் ஏரே, பாண்டிய வம்சத்துல ஆண் சிங்கம் போல இருந்த அந்த உக்கரவழுதி தனக்கு கிடைக்க பெற்ற பிள்ளைக்கு சாதகாதி செய்து அந்த சாதகர்மம் முதலிய சடங்குகளை செய்தார். அப்படி செய்து வீர பாண்டியன் என்ன நாம வினை நிரப்பி அவருக்கு வீரபாண்டியன் என்று பெயரிட்டார். ஆக உக்கரவழுதியினுடைய மகனுக்கு பெயர் வீரபாண்டியன் என்று பெயரை அவருக்கு சூட்டினார். பிறகு எழுத ஒணா கலை முதல் என்று கேள்வி, எழுத முடியாத மறை முதலாக கூறப்பட்ட பல நூல்கள் நூலப்பட்ட பல நூல்களையும் அந்த குழந்தைக்கு கற்பித்தார். எழுத ஒணாதது மறை என்பது வேதம் அப்படியே செவிவழியா சொல்லப்பட்டது என்று மரபாக சொல்லப்படுவது. ஆக மறை முதலியவர்களில் சொல்லப்பட்ட கலை முதல் என்று கேள்வி பலவிதமான நூல்களையும் நன்கு படித்தார். கரிகள் தேர்கள் பரி படைக்கலம் என்று, கரின யானைன்னு பேர், தேர் சொல்ல வேண்டாம், பரி குதிரை, படைக்கலம் பலவிதமான படைக்கலத்தை பயன்படுத்துகிற வித்தை, இவையெல்லாம் பயின்று உரிய முறையில அவன் பயின்றான். அப்படியெல்லாம் பயின்று அன்ன காதலான் விளங்க அந்த புதல்வன் 4 வகை படைகளையும் செலுத்தக்கூடிய அளவிலே தேர்ச்சி பெற்றிருந்தான். மேலும் எழுத முடியாத மறைகளில் சொல்லப்பட்ட கலை நூல்களை நன்கு பயின்றான். தன்னுடைய பிள்ளை இப்படி எல்லாவற்றிலேயும் தேர்ச்சி பெற்றதை பார்த்து மன்னன் ஆக மகிழ்ச்சி அடைந்தான். மிகப்பெரிய உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். அந்த நாளில் அருமையா அப்படி வாழக்கூடிய அந்த நாளில் நாட்டிய பாருங்க, அந்த மகிழ்ச்சி 2 பாடல்ல அந்த மகிழ்ச்சி நிறைவாகிவிட்டது. அதன் பிறகு நாட்டில மறுபடியும் பஞ்சம் வந்தது. அதை 5வது பாடல்ல காட்டுகிறார். மல்கு மாறில் கோடி இருந்து மழை சுருங்கி நதியும் நீர் உள்குமாறு பருவமாறி உணவு மாறி உயிரெல்லாம் மெல்குமாறு பசி உழந்து வேந்தனுக்கு விளை பொருள் நல்குமாறு இல்லாமையில் இன்ன நலிய வந்த நாடெல்லாம். சொல்லும்போது பரஞ்சோதி முனிவரே கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். பாருங்க, மல்கு மாறில் கோடி, மல் என்பது வளப்பம் என்று பொருள். ஆக நல்ல வளப்பம் இல்லையாக போய், மல்கு மாறியில் நல்ல நலம் பெருகக்கூடிய தன்மை நாட்டில இல்லாமல் போயிற்று. மல்கு மாறியில் கோடி திரிந்து, அது கோள் திரிந்து என்பது கோடி என்று பாடலுக்கு ஏற்ற வந்தது. உரையாசிரியர் கோள் திரிந்து, நல்ல கோள்கள் தம் தம் செயல்பாடுகளிலே இருந்து மாறி செயல்பட்டன. மழை சுருங்க நதியும் நீரொழுகுமாறு, நல்ல மலை வளம் சுருங்கியது, நதியும் நீர் இல்லாமல் போயிற்று. பருவம் மாறி உணவு மாறி, பருவங்கள் மாறுபட்டிருந்தன, உணவும் மக்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. உயிரெல்லாம் மெல்குமாறி, உயிர்கள் அனைத்தும் மலிந்தன. சாப்பிடுகிற சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா உடம்பு தானே குறைச்சிடும். இங்க எங்க பக்கம் நடைப்பயிற்சி வாக்கிங் போவாங்க, 2 மணி நேரம் காலையில வாக்கிங் போவாங்க. தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்களே, அவங்க உடம்பு ஒண்ணும் குறையலையே
என்று நான் எண்ணினேன். ஒரு நாள் தமிழகத்துல கோவை நகரத்துல திருப்பூர் மாவட்டம், அதுல இருக்கிற தொண்டர்கள் நடைபயிற்சி போறாங்க உடம்பு குறையில. சரி, நாம ஒரு நாள் அவனோட போய் பார்ப்போமே என்று சொல்லி அவர்கள் நடைப்பயிற்சியினுடைய முடிவுல நான் போனேன். நடைப்பயிற்சி வாக்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல சுவையான உளுந்து கொடை போடுற கடை, அதுல இருந்து 2 உளுந்து சாம்பாரோடையும் ஒரு காபி குடிக்கிறாங்க. இந்த நடந்ததுல என்ன எனர்ஜி போச்சோ அது இந்த ஒரு காப்பிலே வந்துருச்சு. அப்புறம் எப்படி அந்த உடம்பு குறையும் இல்லையா? பசி இல்லாமல் வாடினால் நீங்க சோற 4 நாளைக்கு குறைச்சு பாருங்க, சுருண்டு விழுந்து விடுவாங்க இல்லையா? அதனால் என்னெல்லாம் மாறிச்சு. உணவு இன்றாகி, உணவு கிடைக்கல. பாண்டிய நாட்டில பஞ்சம், உயிரெல்லாம் மெல்குமாறு, எல்லா உயிர்களுக்கும் தேவையான உணவு கிடைக்கவில்லை. அதனால் பசி உழந்து, பசியால் வருந்தி. இந்த குறிப்பை அருமையா நம்முடைய சுவாமிகள் காட்டுகிறார். வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், வாழ்வோவது பிறவி, பசி நோய்தான் செய்தபடி இல்லையா? அப்படி பசியால் எல்லாரும் வருந்தினார்கள். பசி உழந்து வேந்தனுக்கு விளை பொருள் நல்குமாறு இல்லாமை. அரசனுக்கு கொடுக்க வேண்டிய அரச பங்களிப்பு அதை கொடுக்க முடியாம போச்சு. இருந்தாதானே கொடுப்பார்கள், அது கொடுக்க முடியல. நல்குமாறிலாமின் இன்ன நலிய, இன்னல் எங்க பார்த்தாலும் துன்பம். பசியால ஒருவேளை சோற்றுக்கே வாய்ப்பில்லை. இன்னல் நலிய, பெரிய துன்பம் வர நாடு முழுவதும் அந்த துன்பத்தால் வருந்திற்று என்று அந்த நாடு பஞ்சம் வந்ததை 5வது பாடலிலே ஆசிரியர் காட்டுகிறார். பிறகு அந்த மன்னரும் மற்றும் அந்த சான்றோர்களும் ஏன் பஞ்சம் வந்தது என்று சிந்திக்கிற பகுதியை 6வது பாடல்ல காட்டுகிறார். மழை பறந்தது என்கொல் என்று வழுதி கூற, முழுதுணர்ந்து அழிவிலாத பிரம்ம கற்பமளவும் எல்லை கண்ட நூல் உழவர் ஊழ்களில் ரவி தன்னை உற்று நோக்கி நிற்றலால் தழையும் மாறி ஓர் வருடம் மாறி வருட யாதோர் ஓர் வருடம் என்று சாற்றினார். என்ன காரணம் சொல்லுகிறார். மழை வறந்ததற்கு என்ன காரணம் என்று பாண்டியன் அங்கிருக்கிற பெரியவர்களை அழைத்து அவனே குழப்பத்துல கேட்கிறான். அப்பொழுது யாரிடத்துல கேட்டான் என்றால், முழுது உணர்ந்து அழிவிலாத பிரம்ம கற்பம் அளவும் எல்லை கண்டவர். அதாவது முழுது உணர்வும் அளவு இல்லாது பிரம்ம கற்பமளவும் கண்ட நூல். முழுது உணர்ந்து அளவிலாத என்று சொன்னால், நாட்டில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நல்ல நூல்களை கற்று தேர்ந்தவர்கள். அவர்கள் நூல் முழுவதும் உணர்ந்தவர்கள். அதனால ஒரு நல்ல சொல்லு போட்டால் நூல் உழவர். நல்ல சொல் சொன்னால் சொல் உழவர். நல்ல ஏர் உழுதால் ஏர் உழவர். நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தினால் ஏர் உழவர். சொல்ல நல்லா கையாண்டால் சொல்லுழவர் இல்லையா? நல்ல நூல் பயிற்சி இருந்தால் நூல் உழவர். அருமையான தொடர் பார்த்தீங்களா? பரஞ்சோதி முனிவர் அருமையா காட்டுகிறார். நூல் உழவர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது நல்ல உணர்ந்த நூல் உழவர்கள் கோள்கள் ரவி தன்னை உற்று. ஏனைய கோள்கள் எல்லாம் ரவி என்றால் சூரியன்,
சூரியனை பொருந்தி நோக்கி நிற்றலால் அந்த சூரியனை பார்த்து நிற்கின்றன. அதனால் தழையும் மாறி வருடியாது. ஒரு வருஷத்துக்கு மழை இல்லை. அதனால் யாது ஓர் வருடம் என்று சாற்றினார். நல்ல உலகத்தை தழையும்படியாக செய்யக்கூடிய மழை. தழையும் மாறி, மாறிக்கு ஒரு அடப்போட்டார் பாருங்க. தழையும் மாறி மழை பொழிந்தால் உயிர்களும் பயிர்களும் தழைக்கும். அதனால இயல்பாகவே மாறிக்கு ஒரு சொல்லு வந்தது, தழையும் மாறி. அது உங்களுக்கு சாஸ்திரத்துல சொன்னா, நமக்கு எப்பொழுதும் கள்ளத்தை செய்து கொண்டிருக்கிற புலன்கள். அதனால் புலன்கள் எங்க வருகிற பொழுதும் கள்ள புலன் திருட்டு பய என்று பாடல்ல காட்டுவார். அது மாதிரி மாடிக்கு சொல்ல முடியுமா? மாறி நல்ல மழை பொழிந்தால் உயிர்கள் பயிர்கள் தழைக்கும். அதனால பரஞ்சோதி முனிவர் தழையும் மாறி, ஆமா, வான் சிறப்பு என்கிற ஒரு அதிகாரத்தை பரஞ்சோதி முனிவர் தழையும் மாறி என்ற ஒரு சொல்லில் ஆசிரியர் காட்டியிருப்பதை. இப்ப மாறி எப்படி தழைய செய்யும் என்றால், திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல 2வது அதிகாரம் முழுமையும் படைத்தால் மழை எப்படி உயிர்களையும் பயிர்களையும் தழைய செய்யும் என்பதை அருமையாக பார்க்கலாம். ஆக மழையினுடைய அந்த சிறப்பை, மழையினுடைய பெருமையை, மழையால் மக்களுக்கு வருகிற நன்மையை ஒரே ஒரு சொல்லில் ஆசிரியர் காட்டினார். அது என்ன மாறி? தழையும் மாறி. எப்படி சொல்லு பாருங்க. உலகத்தை செழிப்பிக்கக்கூடிய மழை. அதே மாதிரி புலனை சொல்லுகிற பொழுது நம்முடைய திருமுறை நூல்கள்ல கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்கு. வனவாசம் இது திருமூலர். வனவாசம் கிடந்தால் உண்மை விளக்கத்துல கள்ளப்புலன் கட்டுரைக்கில். அது என்ன புலன்? கள்ளப்புலன், திருட்டு பையன். நமக்கு எது வேண்டாமோ அதெல்லாம் கூடவே இருந்து தினமும் செய்யறவன். அது கள்ளப்புலனால் தழையும் மாறி. ஒரு சொல்லுல அந்த மாறியினுடைய சிறப்பை ஆசிரியர் அடக்கி காட்டியிருக்கிற நயத்தை நீங்கள் காணலாம். உலகம் வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்றுள்ளது. சிறப்போடு பூசனை செல்லாது என்று அறுதியிட்டு காட்டினார் தெய்வ புலமை திருவள்ளுவர். அதையெல்லாம் சிந்தையில கொண்டு சுவாமிகள் பரஞ்சோதி முனிவர் தழையும் மாறி வருடியாது. வருடுதல்னா பொழிதல் அர்த்தம். சுவாமி எத்தனை நாளைக்குன்னா 1 வருஷம். வேடிக்கையா சொல்றது உண்டு. ரொம்ப ஒருத்தர் துன்பத்துல இருந்தார். அப்ப அவர் துன்பம் இருக்குத, சரி ஜாதகத்தையாவது பார்க்கலாம் அப்படின்னு ஜோசியர் இடத்துல கொண்டு போய் கொடுத்தார். அவரெல்லாம் பார்த்து முடிச்சு கூட்டி கழிச்சு, உங்களுக்கு 6 மாசம் கடுமையான கஷ்ட காலம் என்றார். அவர் வருத்தப்பட்டு விட்டு, சரி அதுக்கப்புறமாவது நல்ல நேரமுக்கு தான் பாருங்கன்னார். அது ஒண்ணும் சிரமம் இல்ல, 6 மாசம் நீ வருத்தப்பட்டேன்னா அது உனக்கு பழகி போயிரும் போன்ட்டார். எந்த பழக்கமும் அப்படித்தானே, ஒரு சுவைக்காக சொன்னேன். எனவே 1 வருடம் மழை பொழியாது. நமக்கு மழை பொழியாதற்கு என்ன காரணம் என்று திருமூலர் சொல்லுவதை கூடவே சிந்தித்து பார்க்கலாம். முன்னவனார் கோயில் பூசை முத்திடின் மன்னவர் தீங்குள மாறி வளம் குன்றும். சிவபெருமானுடைய கோவில் பூசைகள் நிற்குமானால் மன்னனுக்கு ஆபத்தே, மழை பொழியாது. இப்ப நல்ல மழை பொழிய வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய திருக்கோவில் நித்தியப்படி பூசை செப்பமாக நடைபெற வேண்டும் என்று அவர்கள், இது திருமூலர் திருமந்திரம் நினைவிக்க இறைவன் கூறினார் அப்படி அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இதை கேட்ட உடனே
அவனுக்கு மிகப்பெரிய துன்பம். அதான் மன்னனுக்கு அழகு. மக்கள் துன்புறுவதை பார்த்து தான் வருந்துகிறவன் நல்ல மன்னன். அது எப்படி வருத்தப்பட்டான் ஒரு அருமையான ஒரு உவமையை காட்டுகிறான். ஒரு குழந்தைக்கு நோய் வந்து விட்டால் தன் தாய் எப்படி வருந்துவாளோ அதை போல மன்னன் வருந்தினான். இது ரொம்ப அருமையான உவமைங்க. குமரகுருபரர் அருமையா பயன்படுத்துவது. குமரகுரு என்ன காட்டுகிறார்? நாமெல்லாம் திருநீர் பூசிட்டு இருக்கிறோம், விபூதி. அது எதற்காக என்று சொன்னால், நமக்கு வினையாகிய மல மாசு நீங்க வேண்டும். இது நமக்கு. சிவபெருமான் திருநீர் பூசுகிறாரே, அதற்கு என்ன காரணம் என்றால், சிவபெருமான் தான் எல்லா உயிர்களுக்கும் அப்பாவும் அம்மாவும். நம்முடைய வினை போக வேண்டும் என்று அவர் திருநீர் பூசுகிறார். அதை பார்த்து பின்னால வந்த குமரகுருபரர், நோயுண் மருந்து தாயுண்டாங்கு என்று பாடுகிறார். ஒரு குழந்தைக்கு நோய்பட்டு விட்டால் அந்த குழந்தையினுடைய உடம்பு மருந்து சாப்பிட தாங்காது என்று சொல்லி, குழந்தைக்கு இருக்கிற நோய் நீங்கும் பொருட்டு தாய் மருந்து சாப்பிட்டு பால் வழியாக அந்த மருந்து பிள்ளைக்கு போகும். நோயுண் மருந்து தாயுண்டாகும். பசுங்குடல், அந்த பசுங்குழவியினுடைய குடல் பொருந்தாது என்ன என்றே அந்த சொல் அப்படியே இங்க ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டால் தாய் எப்படி வருந்துவாளோ அதை போல மக உரு நோயை நோக்கி பருந்துரு தாய் போல் மன்னன் பகவுறும் மதியம் சூடும் பரஞ்சுடர் முன் போய் தாழ்ந்து மிக உறும் பசியால் வையம் மெலிவதை ஐய என்ன தகவுற இறங்கி கண்ணீர் ததும்பி நின்று இறந்து வேண்ட. ரொம்ப எளிமையான பிள்ளையை பெற்ற தாய், பிள்ளைக்கு நோய் வந்தால் தாய் வருந்துவதை போல பகவுறு மதியம் சூடும் பாலூன் குழவி பசுங்குடல் பொறாதன நோயூன் மருந்து தாயுண்டான். இப்படி ஒரு உவமையை நீங்க எங்கேயும் பார்க்க முடியும். அப்படி ஒரு அருமையான உண்மையை காட்டுகிறார் இல்லையா? அதை போல அவன் ரொம்ப வருத்தப்பட்டு பகவுறும் மதியம் சூடும் பரஞ்சுடர், பகவுனா பிளவு என்று பொருள். இந்த மதி பிளவுபட்டதை போல அந்த மூன்றாம் பிறைய தலையில வைத்திருக்கிறார். அந்த மதியை அணிந்த பரஞ்சுடர், மேலான சோதி, சோதிகளுக்கெல்லாம் சோதி, சுயம் பிரகாசம். அந்த பரஞ்சுடராகிய சிவபெருமான் முன்பு போய் நின்று, முன் போய் தாழ்ந்து கீழே போய் விழுந்து வணங்குறார். தாழ்ந்து மிக உரு பசியால் வையம் மெலிவது ஐய, ஐயனே, ஐயா என்றால் தலைவனே என்று பொருள். அறிவுடைய பொருளுக்கும் அறிவற்ற பொருளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய சிவபெருமான். அவரை ஐய மிக உரு பசியால் வையம் மெலிவது என்ன? இப்படி பசியால் இந்த உலகம் தாண்டிய நாடு வருந்துவதற்கு என்ன காரணம்? தக உரை இறங்கி, அப்படியே தக என்றால் மிகவும் வருத்தமா சொல்ல முடியாத நிலையில இறங்கி கண்ணீர் ததும்பி, அவனுடைய நெஞ்சுக்குள்ள மக்களை காப்பாற்றுகிற நாம் எல்லாரும் பசியால் துன்பப்படுகிறார்களே,
என்று தன்னுடைய பிள்ளைக்கு சோறு கிடைக்காததை போல நாட்டு மக்களுக்கு துன்பம் வந்ததை கண்டே அவன் வருந்தி இருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். இது வேற யாராலும் முடியாது. கண்ணீர் ததும்பி நின்று அப்படியே அழுத கண்ணீரும் தொழுத கையுமாக பரஞ்சுடர் முன்பாக நின்று சுவாமியை குறையிறந்து வேண்டுகிறார். அப்படி வேண்டிய பொழுது அந்த காலத்தின் கட்டாயம் சுவாமி இன்னும் அதற்கு பதில் சொல்லல. அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு நின்றார். அதை அடுத்த பாடல்ல காட்டுகிறார். திரைகடல் விடம் சேர் கண்டன். திரை என்பது அலை என்று பொருள். நல்ல அலைகளை உடைய கடலில் இருந்து தோன்றியது நஞ்சு. அந்த நஞ்சை தேவர்களின் உயிரை காக்கும் பொருட்டு சிவபெருமான் நஞ்சை தான் உண்டு தேவர்களை காத்தார். அதனால் திரைகடல் விடம் சேர் கண்டன் காலத்தின் செவி நோக்கி. அது காலத்தினுடைய இயல்பு. மக்கள் பலரும் பலவிதமான வினைகள் செய்திருப்பார்கள். அந்த வினைக்கு ஏற்ப அந்த மக்களுக்கு அவ்வப்போது நன்மை தீமைகளை ஊட்டி அனுபவித்து கழிக்க செய்ய வேண்டும். அந்த காரணத்தினால் காலத்தின் செப்பி கருதி. ரொம்ப அருமையான சொல்லுங்க. காலத்தின் இயல்பு, செவ்வின இயல்புன்னு அர்த்தம். செவ்வி காலத்தின் செவ்வி நோக்கி இரக்கம் இல்லவர் போல் வாழாயிருத்தலும். தெரிஞ்சுதான் நமக்கு கூட அப்படிதான். கருணை இல்லாதவர் போல சிவபெருமான் இருப்பதா தெரியும். எப்ப நமக்கு நோய் வருகிற பொழுது, நமக்கு துன்பம் வருகிற பொழுது, நாம் தொழில் செய்கிற பொழுது, அதுல நட்டம் பெறுகிற பொழுது, நம்முடைய மனம் வலிக்கிற பொழுது சுவாமி கருணையே இல்லையா என்று தோன்றும். அப்படி கிடையாது. இரக்கம் இல்லவர் போல் வாழாயிருத்தலும். சுவாமி சும்மா இருந்தார், அதான் வாழாயிருந்தார். மறுத்தார் மார்பன். மறுத்தார் மார்பன், மறுன மனம், நல்ல மனம் பொருந்திய மாலையை அணிந்திருக்கின்ற தார் மார்பன். தார்ன மாலை, அந்த மனம் பொருந்திய மாலை அணிந்திருக்கிற மார்பையுடைய உக்கரவெழுதி கரைக்கு அரிதாய துன்பக் கடலில் விழுந்து. கரை என்பது அதாவது ஒரு எல்லை என்று பெயர். ஆத்துல விழுந்தவங்க கரை சேர வேண்டும். அதுபோல துன்பத்திலே இருந்து கரை சேர்வதற்கு இன்னும் வெளிய காலம். அதனால் கரைக்கு அரிதாய, இதோ கரை வந்துருச்சு, கரை வந்துருச்சு என்று சொல்லுகிற அளவுல கரை தெரியல. இந்த துன்பம் எப்ப நீங்கும்னே தெரியல. அதனால் கரைக்கு அரிதாய துன்பக் கடலில் வீழ்ந்து, அந்த துன்பக் கடலுக்குள்ள வீழ்ந்து இருக்கை புக்கான், அவருடைய இருப்பிடத்திற்கு சென்றார். அரக்கர் போல் கடலில் நீந்தி அறுக்க நீர் கடலில் வீழ்ந்தார். ஆமா, அரக்கர் அது அறுக்கர் என்று பொருள். அறுக்கன்னா சூரியன். அந்த சூரியன் என்ன செய்தான்? ஒரு கொடுமையான அரக்கரை போல போர்க்கடலில இருந்து நீங்கி அவன் நீர்க்கடலில் வீழ்ந்தான் என்று அந்த சூரியன் மறைந்ததை அருமையாக இந்த பாடல்ல காட்டுகிறார்கள். இலக்கியத்துல சூரியன் தோன்றுகிற பொழுதும் மறைகிற பொழுதும் காப்பிய போக்குக்கு ஏற்ப பாடுவது ஒரு இலக்கிய மரபு. சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையார பார்க்கிறார். அந்த அம்மா கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. அந்த அம்மா எங்க போயிருக்காங்க தேடி தேடி பார்க்கறாங்க, எங்கேயும் காணோம். அப்ப ரொம்ப வருத்தப்படுகிறார்.
அப்பொழுது சூரியன் மறைந்து விட்டார். இரவு நேரம். அத சேக்கிலார் காட்டுவார். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி பறவையாக தேடுறாரு இல்லையா, சூரியன் சொன்னாராம், நான் 7 கடலுக்கு அந்த பக்கம் போயிருக்கிறாரான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சுந்தரருக்கு சொல்லிக்கொண்டு 7 கடலை தாண்டி போய் பறவையாரை தேடுவதை போல சூரியன் மறைந்தார் என்று காட்டு. அது ரொம்ப அருமையான பகுதி. மேலும் அந்த சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்து விட்டது. அந்த இருள் எப்படி இருந்தது என்று காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அஞ்செழுத்தை ஓதாதவருடைய நெஞ்சு எப்படி இருண்டு கிடக்குமோ அதை போல வானம் இருண்டது என்று அருமையா காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அந்த முறையில அரக்கர்கள் செய்யக்கூடிய போர்க்களை நீங்கி அருக்கன் சூரியன் நீர்க்கடலில் அவன் குளித்தான். அடுத்த திருப்பாடல் பாண்டியனுடைய வருத்தத்தை தீர்க்கிற வகையில இறைவன் கனாவிலே வந்த பகுதி. வள்ளல் தன் குடைக்கீழ் தங்கும் உயிர் பசி வருத்தமெல்லாம் கொள்ளை கொண்டு இருந்த நெஞ்சில். உக்கரவழுதிக்கு வள்ளல் வரையாத உயிர்களை காப்பாற்றுவதில் மிகப்பெரிய இறக்க குணமுடையவர். அதனால் அவரை வள்ளல் என்று பரஞ்சோதியார் காட்டினார். வள்ளல் அந்த உக்கரவழுதியினுடைய தன் குடைக்கீழ் தங்கும் உயிர், அந்த மன்னவனுடைய ஆட்சிக்கு கீழே தங்கி இருக்கக்கூடிய உயிர் பசி வருத்தம் அனைத்தையும், பசி வருத்தம் எல்லாம் கொள்ளை கொண்டிருந்த மிகப்பெரிய அந்த பசி மக்களுக்கு இருக்கிறதை அவன் நெஞ்சிலே அப்படியே எண்ணிக்கொண்டிருந்தான். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற அவன் குளிர்முக செப்பி குண்டத்து தள் அரும் துயரின் மூழ்கி, தள்ளரும் துயரில மூழ்கினான். சந்தோஷம் இருந்தா தான் மெத்தையில படிக்க முடியும், வருத்தமா இருந்தா தரையில தான் படிக்க முடியும். அதனால அந்த உக்கரவள்ளி என்ன செய்தான், தரையிடை துயின்றான். எந்த ஒரு விரிப்பும் இல்லாம மண்ணுல பருத்தான். இப்படி வருத்தமா இருக்கிற பொழுது மண்ணுல தூங்குவது மரபு. நமக்கு மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல சில முறை வந்து போர் தொடுத்து தோற்று போன முத்தநாதன் தோல்விய நினைச்சு வருத்தப்பட்டான். அப்பொழுது மண்ணுல படுத்தானான். மண் படுவான் கண் படான் சேர்க்கிறார். மண் படுவான்னா தரையில படுத்தான், ஆனா அவனுக்கு என்ன வரல, தூக்கம் வரல. கண் படான், ஏன் எப்படி மெய்ப்பொருள் வெற்றி கொள்ளும் சீக்கிரம் எப்படி காட்டுறாரு பாருங்க. மண் படுவான் கண் படான். அது போல இந்த உக்கரவழுதி நெஞ்சில துயர் கொள்ள துயரில் மூழ்கி தரையிடை துயின்றானாக. அப்படி தரையில படுத்து தூங்கினான். அப்பொழுது சுவாமி வந்தார். வெள்ளி மன்றுடையார் சித்த வேடராய் கனவில் வந்தார். வெள்ளி அம்பலமான கருணையே வடிவாக இருக்கிற ஒரு மூர்த்தி ஒரு சித்தரை போல கனவிலே எழுந்தருளினார் என்று அந்த அருமையான பாடல. துன்பத்தில் இருக்கிறவருக்கு இறைவன் என்ன செய்தாராம் பாருங்க. அடர்கதிர்வேலோய், நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒளியை உடைய வேல்படையை வைத்திருக்கிற பாண்டிய மன்னனே, அடர்கதிர்வேலோய் மாறி அரிது இப்போதத்தரை வேண்டி இடர்படல். நாட்டுல மழை பெய்யவில்லை என்று நீ மனதுல நினைந்து கவலைப்படாதே, இடர்படல், நீ வருந்த வேண்டாம். வேந்தாயிருக்கின்ற எரி பொன் மேறு தட பெருவரையின் மாடு, மலைகளுக்கெல்லாம்
வரைனா மலைன்னு பேரு. மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற நல்ல எரி போன்ற பொன் மேருமலை. அந்த மேருமலையின் மாடுன்னா பக்கம்னு அர்த்தம். அது பக்கத்துல தனி பெரும் முளை, ஒரு ஒப்பற்ற முளைனா குகைன்னு பேர், ஒரு குகை இருக்கிறது. அதில் இட்டு கிடப்பதோர் எல்லை இல்லா கெடிலா சேம வைப்பு. ஆக அளவில்லாத அழியாத சேமன் செல்வம் எல்லை இல்லாமல் அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இத கனவுல போய் சுவாமிகள் சொன்னார்கள், அந்த துன்பமாக இருக்கிற மன்னனுக்கு இந்த செல்வம் கிடைத்தவுடனே ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக அவருக்கு வந்திருக்கும். அந்த மகிழ்ச்சி நினைவோடு கனவுல அவர் நனவுல மகிழ்ச்சியாக எந்திருக்கிற பகுதியை நாம் அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் அடியேனுடைய பணிகலந்த வணக்கத்தை சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தலைமை தரு மகப்பெறுவர் பகைமை வெல்வர் மங்களம் நன்மணம் பெறுவர் விணிவந்தெய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வான்நாடு எய்தி புங்கவராய் அங்கு போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொடக்கமும் நிறைவும் ஓதுவா மூர்த்தியினுடைய ஒரு இனிமையான இசையில மகிழ்வோம். ஆனாலும் அந்த இசை கிடைக்காவிட்டாலும் கூட அந்த செய்தியுடைய பாடலை நான் பாடினேன். உங்கள் காது வலித்திருக்கும், பொறுத்துக் கொள்க. அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. சிவாய நம. நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம்.